ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வந்தோம்னா நல்லா பொன்னிறமாக வணங்கினது நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கோம். தக்காளி வணங்கிடுச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு போட்ட உடனே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தனி மிளகாய் பொடி. நான் தனி மிளகாய் பொடி கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாத்துக்குமே தனி மிளகாய் பொடி போட மாட்டோம். வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணிக்குவோம். அது ரொம்ப வாசனையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால தேவைப்பட்ட மாதிரி வீட்டு மிளகாய் பொடி போட்டுக்கிட்டோம். இப்போது மிளகாய் பொடி கொஞ்சம் பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வேறு ஒரு கடாய் வச்சு இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற முட்டை எடுத்து அதை போட்டுக்கலாம். அதோடு கொஞ்சம் வெறும் மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். வெறும் மிளகாய் பொடி கூடவே கொஞ்சம் உப்பு தூவி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் உப்பு தூவி விட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற அந்த கிரேவியில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிளறி ஒரு 1 and 2 மினிட்ஸ் போட்டு நல்லா கொஞ்சம் கொதித்து அந்த கிரேவிலாம் அதில் இறங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். தூவி விட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் கீ ரைஸ் பண்ணியிருக்கோம். கீ ரைஸ்க்கு முட்டை தொக்கு எப்படி இருக்குன்னு நீங்களும் சமைச்சு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.